நடனமா இது? இதற்காகத்தான் முதலிலேயே வேண்டாம் என்றேன். மகாராஜா, மகாராஜா, தாளக்காரர்கள் தவறிவிட்டார்கள். ஆமா. நல்ல வேளை மேடை கோணல் என்று சொல்லாமல் இருந்தாயே. அர்த்தம் இல்லாம ஏன் சிரிக்கிறீங்க? அப்படி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சிரிக்கிட்டோம் சிரிக்கிட்டோம் பேச வர முந்திரி. அரசே, நானும் கவனித்தேன். ஆடியதில் தவறில்லை. பக்கத்தைக்காரர்களின் சூழ்ச்சிதான். மறுபடியும் நீதானா? இங்கு அதிகம் பேசக்கூடாது. இது அரச சபை. அதனால் தான் நியாயத்தை கேட்கிறேன். நாகதேவா, தாளக்காரர்கள் தவறியது உண்மைதான். அப்படியானால் உனக்கு வேறு பக்கவாத்தியக்காரர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள் தளபதியாரே. நந்தி, காளமேகம், சீக்கிரம் வாருங்கள். சாந்தா, நீயும் பாடு. நானா? பயப்படாது. இறைவன் உனக்கு இனிமையான குரலை கொடுத்திருப்பது வேறு எதற்காக? பாடு. சரிங்க. ஜம் ஜம் தா தா தடி 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 கரகட தடி நாங்கட கரகட ஜம் ஜம் தா தா தடி 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 கரகட தடி நாங்கட கரகட ஜம் தடி நாங்கட கரகட ஜம் தின்னாங்கட தின்னாங்கட தா தின்னி நாங்கட கரகட 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 நாங்கட தா தடி தாதனா தாஜேனு தாதி மே தா தித்தா கரகட கரகட தா தடி தாதனா தாஜேனு தாதி மே தா தித்தா கரகட கரகட தா தடி தாதனா தாஜேனு தாதி மே தா தித்தா கரகட கரகட தங்கை ஒலி கேட்டு அதே பாடல் தினம் தினம் நான் கேட்டு மகிழ்ந்த அதே பாடல். கை குலுங்கி வளையோடு விளையாட கொஞ்சம் சதங்கை ஒலி கேட்டு தாம் தாம் தானத்த ஜெனுதாம் ஜெனுத்த திவிதாக தின்னதா சேலாடும் விதியோடு ஜெகம் யாவும் உறவாட கொஞ்சம் சதங்கை ஒலி கேட்டு தாம் தரக்கிறதுக்கு தீம் திறக்கிறதுக்கு தாம் தரக்கிற தீம் திறக்கிறதாக தின்னதா மங்காத எழிலாட மனமாட மொழியாட கொஞ்சம் சதங்கை ஒலி கேட்டு தரக்கிறதுக்கு தீம் தீம் திறக்கிறதுக்கு தீம் திறக்கிறதுக்கு தீம் தீம் திறக்கிறதுக்கு தீம் தின்னதா சிங்கார கை குலுங்கி வளையோடு விளையாட சேலாடும் விழியோடு ஜெகம் யாவும் உறவாட மங்காய எழிலாட மனமாட மொழியாட
வாழ்த்துக்கள் அரசியே. இன்று முதல் நீயே எமது ஆஸ்தான நர்த்தகி. ஆஸ்தான நர்த்தகி. நன்றி மகாராஜா. நமது மனதிறப்பாடிய மங்கைக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்படட்டும். சபை கலையலாம். சகோதரி, நல்ல சமயத்தில் நீங்கள் செய்த பேருதவியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அது எப்படிமா மறக்க முடியும்? அவங்க பாடின பாட்டு தான் எப்பவும் நம்ம காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்குமே. உங்கள் நாட்டியத்திற்கு பாடும் வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய பாக்கியம். நான் வருகிறேன். வா வா வா. நில். அரசவை ஆட்டக்காரியே, அதிகமாக ஆனந்தப்பட வேண்டாம். இது என்னடி கூத்து? ஏன், அதில் என்ன தவறு? நடனக்கலையில் நீ என்னை விட சிறந்தவள் என்று எண்ணி விடாதே. அடி ஆத்தட்ட என்னது? அப்படியா? சற்று முன் மன்னரும் மக்களும் கூறியதெல்லாம் மடத்தனம். நடனக்கலையின் அருமை தெரியாத சபை இது. உன்னால் முடியுமானால் கலை வல்லுநர்களை கூடும் கங்கரா மண்டபார். உங்கள் விருப்பம் அதுவானால் நான் மறுப்பதற்கில்லை. அங்கு நான் தோற்றால் நாட்டியத்தையே மறந்து விடுவேன். நீ தோற்றால் சலங்கையை தொடவே மாட்டேன். சரியான சபதம். வரும் பௌர்ணமி என்று பார்த்து விடுவோம். பார்த்து விடுவோம், பார்த்து விடுவோம். பாருங்க பாருங்க. அஞ்சல என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் அப்படி பொறுத்து இருக்கு. எப்படி? உட்கார சொல்றேன். வயசானவங்க பார்த்தா புருஷன் பெண் ஜாதின்னு நினைப்பாங்க. என்னது? இரு அவசரப்படுறியே. வாலிபர்கள் பார்த்தா காதலர்கள்னு நினைப்பாங்க. நினைப்பாங்க நினைப்பாங்க. கேளு, இந்த இளம் பிள்ளைங்க பார்த்தா பைத்தியங்க நினைப்பாங்க. அட அவங்க நினைக்கிறது இருக்கட்டும். இப்ப நீ என்ன நினைக்கிற? நானா முதல்ல நீங்க இங்க இருந்து போனா போதும்னு நினைக்கிறேன். சரி, நான் போறேன். போங்க. என்னங்க என்னங்க, நில்லுங்க நில்லுங்க. அட நில்லுங்கண்ணா. எட்டினேல். ஆமா, என்னங்க கோச்சுக்கிறீங்களே? ஆமா, இப்ப எங்க போறீங்க? அமரேன்றேன். எங்க இருக்கான்னு பார்க்க போறேன். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் போய் பார்க்க வேண்டாம். அவர் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறாரு. எங்க இருக்காரு? மல்லிகா, இன்று நீ அடைந்த வெற்றி மகத்தானது. அதற்கு ஈடு சொல்ல இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. எனது வெற்றியில் தங்களுக்கும் பங்கு உண்டு. அதற்குரிய நன்றியை தெரிவித்து போகவே நான் இங்கு வந்தேன். உன்னிடம் இருக்கும் கலாஞானத்தை வெறும் வார்த்தையளவில் பாராட்டினால் மட்டும் போதாது. மல்லிகா, கலையின் உயிர் துடிப்புள்ள உன் கால்களுக்கு இதோ இந்த கொஞ்சிக் குலுங்கும் சலங்கைகளை என் காணிக்கையாக தருகிறேன். நாதஸ்வர மகாவித்வானாகிய தாங்கள் இந்த எளிய நடனக்காரியின் கால்களை தொடுவதா? அப்பச்சாரம் அப்பச்சாரம். அதெல்லாம் ஒரு விசாரம் இல்ல. வெள்ளம் வெள்ளத்தோட பாயும், கலை கலையோட குலாவும். இது அபச்சாரம் இல்ல, ஆடும் பாதத்துக்கு உபச்சாரம். யார் நீங்கள்? என்ன வேண்டும்? அப்பா, இவர்கள் கலை விழாவுக்கு வந்திருந்தார்கள். பாவம், யாரும் ஆதரவில்லை, இருக்கவும் இடமில்லை. அதற்காக இங்கே அழைத்து வந்து விட்டாய், அப்படித்தானே? ஐயா, தயவு செய்து அவரை கோபிக்காதீர்கள். இந்த குறவஞ்சி மலை குமரனையும் தங்களையும் தரிசிப்பதற்கு நாங்களாகத்தான் வந்தோம். அந்த அளவிற்கு நான் ஒன்றும் பெரிய மனிதன் இல்லையே. ஐயா ஐயா, தாங்கள் ஒரு காலத்தில் மன்னரின் குடும்பமே மதித்து வந்த ராணுவ அதிகாரி என்பதையும், பிறகு ஏதோ விரக்தி கொண்டு இக்குமரன் கோவிலில் பணியாற்றி வருவதையும் சாந்தாவின் தகப்பனார் மூலம் அறிந்திருக்கிறேன். அப்படியா? சாந்தா, உன் தகப்பனார் பெயர்? சொக்கநாதர். சொக்கநாதர், நாகலாபுரம் சமஸ்தான வித்வான். ஆமா. அபராஜிதாவின் குரு சொக்கநாதரின் மகளா நீ? ஆமாங்க. இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சாந்தா. இன்று முதல் நீயும் உன் தாயும் இங்கேயே தங்கி இருக்கலாம். அமரப்பெருமானுக்கு மலர் மாலை தொடுத்து தர வேண்டியது உன் வேலை. நந்தி, நந்தி, இவர்களை நம் தோட்டத்தில் உள்ள விடுதி கலைத்து போ. வேண்டிய வசதிகளை செய்து கொடு. உத்தரவு. போங்க. வாங்கம்மா, வாங்க. முள்ள 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 வாங்க. முள்ள முள்ள. நந்தி, நந்தியாவது தொந்தியாவது. அமரேந்திரா, இனிமே உன் நாதஸ்வர சாதகத்தெல்லாம் இங்கதான் வச்சுக்கணும். தோட்டத்து பக்கம் மூச்சு விடப்படாது. ஏய் காலமேகம் ஐயா, நாட்டியக்காரர்களுக்கு தான் அங்கு போட்டி. அமரேந்திரனுக்கு அங்க என்ன வேலை? தெரியாதுங்க. ஒருவேளை நாயனம் வாசிக்கணும்னு. நிலைமை தெரியாத பிள்ளை, அவனுக்கு புரியும்படி சொல்லவும் என்னால் முடியவில்லை. சரி, நாட்டியம் முடிந்ததும் நேராக வீட்டுக்கு வர வேண்டும். உத்தரவுங்க. முருகா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. அதை பற்றிதான். காலமேகம், இந்த பெட்டி ஏது? எங்கே கிடைத்தது? எனக்கு கிடைக்கலைங்க. நம்ம நந்தி அண்ணனும் அமரேந்திரரும் ஆத்துல கண்டெடுத்தாங்க.
இந்த பெட்டிக்குள் என்ன இருந்தது? 2 அழகான கல்லிழைத்த தங்க சலங்கை இருந்தது. பெட்டி நந்திக்கு, சலங்கை அமரேந்திரன் எடுத்துக்கிட்டாரு. முருகா, அந்த சலங்கை அவனிடம் தானே இருக்கிறது? இல்லைங்களே, அது அன்னைக்கே மல்லிகாவுக்கு பரிசா கொடுத்துட்டாரே. மல்லிகா இன்று கங்கரா மண்டபத்தில் ஆடப்போகிறவள் தானே? ஆமாங்க. சரி, சீக்கிரம் புறப்பட போகலாம். நீங்களும் நாட்டியம் பார்க்க வர்றீங்களா? அல்ல. அல்லண்ணா? ஆமா, சீக்கிரம் புறப்படு. அல்ல, ஆமா. முருகா, அம்மா, இது கடுமையான விஷம். இத தொட்ட 3 நாடிக்கெல்லாம் அப்படியே மூச்சு திணறி போயிடும். ஆமா ஆமா, இதை நான் எப்படி நம்புவது? கோபாலு, தங்கச்சி, நீ கொஞ்சம் வர்ணப்படி கொண்டு வா. இதோ அதே சலங்கிதான், நிச்சயமாக அதே சலங்கிதான். பிரம்மன் தாளம் போட மாந்தனை முழக்க பேராவாணி அருமையாம் வீணை கொள்ள சீர்குழலி ரவி சசியுடைவாயூத கிருபையுடன் தேவர் ஒலி செய்ய நந்தி மத்தளம் சங்கீதத்தை தும்புரு முழங்க ரசம் பிறக்க சிவனாடும் நடனத்தை போற்றுவேனே. அபிநயங்கள் காட்டியே நீ ஆடலாமோ போட்டியே சமயம் பாவராக தாளம் சாத்தியமோடும் ஆடவோ இவை கலந்து நடனமாட தெரியுமோ? நீ ஞாபகமாய் நடைகள் போட முடியுமோ? சகதிமி என்னும் 4 அட்சரம் தாளம் இதன்றே சதுஸ்ரம். தகுந்தலயமுடு ஆடுவதற்கு நிதானமும் ஞானமும் அவசியம். 5 நடைகளில் ஆதி தாளமாய் அமைந்தது சதுஸ்ரம் தானமா? அடுத்த நடைகளை வரிசை முறையிலே ஆட உனக்கும் தெரியுமா? சக்கிட்டம் 3 அட்சரம் இது தாளவாத்திய சாஸ்திரம். தகுதியோடு தேர்ந்தவர்கள் தந்த பெயர் திஸ்ரம். கிட்டத்தகதிமி பழகு நடையில் தவழ வருவது 7 அட்சரம். மகிழும் மனகடு மதுர ஒலியோடு சகல கலைஞரும் புகழும் மிஸ்ரம். தகதகிட எனும் ஒலியில் தனியழகு கண்டோம். சுகமுடைய நடையின் பெயர் சொல்லுவது கண்டம். தாக்கதின்னம் தரிகு தரிஜடகு குபுததே குபுதகிட டிங் டிங்கு டிகுண்டகு குததே. தாக்கஜம் ஜம் தரித தஜம் ஜம் தரித தகஜடகு தகரிமிகு தகதகிட தரிங்கெண்டத்தும் தகதகிட எனும் ஒலியில் தனியழகு கண்டோம். தகதிமி தகதகிட ஒலியோடு நடனமிடும் தனியொரு நடையின் பெயர் அழகிய சங்கீதமே. தேவியார் பிரமாதம். பிரமாதம். முட்டாள். மல்லிகா. மல்லிகா,
அதிபிரமாதம் அதிபிரமாதம்.
தேன்மேதிங்கிய தளம் திருமதி மல்லிகாவுக்கே வெற்றி என்று இந்த சபை கமனதாக தீர்ப்பளிக்கின்றது. ஆம், சரியான தீர்ப்பு. உண்மைக்கு வெற்றி, உன்னத கலைக்கு வெற்றி. நடன ராணி மல்லிகா. மல்லிகா மாறி, இந்த வீண் கூட்டத்தை வெளியே அனுப்பு. போங்கள் வெளியே, எல்லோரும் வெளியே போங்கள். போங்கள் வெளியே. மாறி, அரண்மனை வைத்தியரை உடனே கூப்பிடு. வைத்தியரே, ஜாக்கிரதை. இப்போதே இவள் பிழைத்தெழுந்தால் நீங்கள் கேட்பதை கொடுப்போம். இல்லாவிட்டால் நாங்கள் கொடுப்பதை நீங்கள் வாங்கி தீர வேண்டும். இதோ இந்த ஒரு துளி மருந்திலே குணமாக்கி விடுகிறேன்.